அக்கா என்னம்மா நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுக்குறீங்களா? நியூஸ் பேப்பரா? ஏம்மா இந்த காலத்து பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் ஃபோன்லேயே பார்த்துக்கிறீங்களே. ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அக்கா. நான் ஜாப் வேகன்சி தேடிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் தானே ஆட் கொடுப்பாங்க. பரவாயில்லம்மா. ஆமா நீ தான் இன்னும் காலேஜே முடிக்கலையா? அதுக்குள்ளே எதுக்கு வேலை தேடுற? ஆமாக்கா, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்க்கலாம்ல. இவ்வளோ பொறுப்பான பொண்ணு. இரு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இதுல 2-4 பேப்பர் இருக்கு, நல்லா பார்த்து தேடு. நல்ல வேலையா? சரிக்கா. சரி சரி அக்கா, நான் கிளம்புறேன். சரிம்மா. என்னவா பார்த்து கத்துக்கடா அந்த பிள்ளைய. இன்னும் காலேஜ் முடிக்க 2 மாசம் இருக்கு. அப்ப கூட இப்ப இருந்தே வேலை தேடுறா. நீயும் தான் இருக்கியே, காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆகுது, இன்னும் வேலைக்கு போன பாடு இல்ல. போவ இந்த 1 வருஷம் தானே உனக்கு டைமு. இந்த வருஷத்துக்குள்ள வேலைக்கு மட்டும் நீ போலன்னு வச்சுக்கோ, அப்புறம் தெரியும் இந்த அக்கா யாருன்னு. பார்க்க தானே போறேன். அடிங்க பிசினஸ் பிசினஸ். என்னன்னா இவ்வளோ கம்மியா கொடுக்குறீங்க காசை? ஏமா நீ கொடுத்த நியூஸ் பேப்பருக்கு இவ்வளவுதாம்மா வரும். வேணா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா, அதுக்கு தான் நிறைய காசு வரும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா? ஆமாம்மா. சரி, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தானே, அடுத்த வாட்டி கொண்டு வரேன். பாத்தியா, நீ கொடுத்த நியூஸ் பேப்பர்லாம் எங்க வந்து இருக்குதுன்னு ஜாப் வேகன்சி பார்க்கறது கேட்டாங்களாம். நல்லா கேட்டாங்க ஜாப் வேகன்சி. அதை நம்பி சொந்த தம்பி என்னவே திட்டினல்ல நீ. போதும்டா, எப்படி இருந்தாலும் நீ தண்டை சோறு தானே, அது மாற போறது இல்ல. ஆக மொத்தம் என்ன திட்டுறதை விட மாட்டேன். யூடியூப் பக்கம் வந்துடாத. நம்மளாம் சாதம் செய்ய தான் குக்கர் யூஸ் பண்ணுவோம். இவன் பாரு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதை கொடுங்க. எதுக்குடா படிக்க பேப்பரை கையில இருந்து வாங்குற? நானும் படிக்க தான் முக்கியமான வேலையா வெளியே போறேன். என் ராசி பலன்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அது எப்படி நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டே போறேன். நல்லதுதான். எங்க இருக்கு அந்த ராசி பலன்? எதுக்குடா நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பர் இப்படி கீழே போடுற? நீ காசு கொடுத்து வாங்கினா நான் போடக்கூடாதா? ஏக்கா நான் நல்ல காரியத்துக்காக போறேன். ராசி பலன்ல துன்பம்னு போட்டிருக்கு. போற வழியில எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எதுக்கு என் முன்னாடி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்ச? ஆமா, எனக்கு கிறுக்கு மாதிரி பேசுங்கிற. உன்னாலதான் நான் ராசி பலன் பார்த்தேன். உன்னால இன்னைக்கு பிளானே போச்சு. இவனா? ஐயோ, நம்ம நியூஸ் பேப்பர் காப்பாத்திக்கோ. அக்கா ஏடா நியூஸ் பேப்பர் படிக்கலையா? நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரே வாங்கல. அது பழைய நியூஸ் பேப்பர் தான் இருக்கு வீட்ல. சரி, போன் கொடுக்குறியா? எதுக்குடா? ராசி பலன் பாக்குறது தான். ராசி பலனா? இல்ல வச்சுக்கடா பாரு. என்னடா பண்ற? எனக்கு சோகம்னு போட்டு வச்சுக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இல்ல என் போன் என்ன பண்ணும்? உன் போன் தானே. ஏன் சோகனுக்குது? ஒரு சந்தோஷம் வெற்றி அப்படின்னு போட்டு நான் சந்தோஷமா போயிருந்துப்பல. இன்னைக்கு ஃபுல்லா நான் சோகமா இருக்கணுமா? மடப்பையில ராசி பலன் நானா உட்காந்து எழுதுறேன். நம்பி போனை கொடுத்தேன் பாரு. இனிமே ஏதாவது என்கிட்ட கேட்டு வா உன்னை. ஐயோ, அதுல ராசி பலன் மறுபடியும் தெரியுமா? போயிடுறா, போடா அமைதியா. எங்க போனா இவன்? என்ன இங்க பாருடா. அடப்பாவிகளா, இப்பெல்லாம் இப்படி எல்லாம் கூட வாடா ட்ரெண்ட் ஆவறீங்க. நம்மளும் பண்ணலாமா? நம்மளும் பண்ணுவோமா? சரி, நீ போய் படி, நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். என்ன இவன் நம்மள கோத்து விடுறான்? மாட்டிக்கிட்டோம். டேய், நீ தான்டா நல்லா பேசி கலகலன்னு எல்லாரையும் வச்சுப்ப. போட்டோ ஃபேஸ் வேற உனக்கு. நீ போய் பண்ணு, நான் போய் கேமரா பிடிக்கிறேன். நீ கேமரா பிடிச்சிக்கிறியா? சரி, நான் போய் படிக்கிறேன். சரி வா, அந்த டீ கடைக்கு போலாம். என்னப்பா, டீயா காஃபியா? நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரா? இந்தா. கொடுக்குறேண்ணே. 2 டீ தானே? ஐபிஎல்லில் இந்தியா பாகிஸ்தான் மோதி ஆர்சிபி கப் அடித்தது.
ஏய் என்னப்பா படிக்கிற? நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் நியூஸ் இல்லையே. இருக்கேக்கா, ஆர்சிபி கப் அச்சீவ் போட்டிருக்கேன். போட்டிருக்கும். அடுத்தது படிக்க. டீ கடையில் 1 லிட்டர் பாலுக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மக்களை ஏமாத்துகிறார்கள். வியாபாரம் அமோகம். ஏய் என்ன படிச்ச இப்போ? நியூஸ் போட்டிருக்கு. எங்க காமி? எங்க போட்டிருக்கு காமி? எங்க? ஏண்டா காலையில இருந்து 3 லிட்டர் பாலை வாங்கி வச்சிருந்து அது வியாபாரம் ஆகலன்னு உட்கார்ந்து இருந்தா இதுல நீ வந்து தண்ணி கலக்குறாங்க வேற பொருளே கிளப்பி விடுறியா? இல்ல சும்மா பிராங்க் கேமரா. ஆமாக்கா அங்க பாருங்க. எங்க கடை காலங்காதால நாசம் பண்றதுக்குனே வரீங்கடா. போங்கடா அந்த பக்கம். இந்த பக்கம் வந்த இதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க போனா இவன்? ஏன் பொழப்பா சுத்தின்றாங்க? என்னது இது? நியூஸ் பேப்பர்ல ராக்கெட்டா? சும்மா இந்த பசங்களுக்கு வர வேலையே இல்லை. இந்த பசங்களுக்கு வர வேலையே இல்லை. எடுத்துட்டு போறா. புரியுங்க. ஓ இதுதானா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ராக்கெட் வர விஷயம்? சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்குக்கு வா. எங்க அவனை டேய் வாடா. எங்கடா போடுற? ஏடா இது? பார்த்தா தெரியல. நியூஸ் பேப்பர் என்ன ராக்கெட்டு? அது உள்ள என்ன லெட்டரு? என்ன இதெல்லாம்? தெரியாது. வா நானு உன்னை மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடுறேன். மாமியார் விசாரிப்பாங்க. வா நாடு. நீங்க தானே என் மாமியார். இதுதானே என் மாமியார் வீடு. இது டெம்பரரி கண்ணா, பர்மனன்ட் இருக்குது. வா அங்க கூட்டு போறேன். வா. நான் வர மாட்டேன். மா என்னடி? பக்கத்து வீட்டு வரவங்களும் நியூஸ் பேப்பர் போடுறாங்கல்ல. அவங்க காசு குடுக்குறாங்க போடுறாங்க. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? மா நம்ம வீட்லயும் போட சொல்லுமா. அடியே காசு கொடுத்து வாங்கி அவங்க நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. நீ வாங்கி என்ன பண்ண போற? நானும் படிக்கிறேம்மா. படிக்கிறியா? அதெல்லாம் வேணாம், போய் புக்கை படி போ. மா அதெல்லாம் எனக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு நியூஸ் பேப்பர் வேணும். என்ன இவளோட தொல்லையா போச்சு. சரி வாங்கிக்கலாம் போ. நியூஸ் பேப்பர் சத்தியக்காரி எதுக்கு இப்படி வாங்கிட்டு ஓடுறா? எங்க போச்சு? அடி எதுக்கடி நியூஸ் பேப்பர் கிழிக்கிற? இப்பதான் வாங்கி வந்த. என்னோட ட்ரீம் அம்மா. ட்ரீமா? தளபதி போட்டோஸ் இருக்குல்ல, ஆமா, அது எல்லாத்தையுமே கிழிச்சு என்னோட ஒரு நோட்ல ஒட்டி வைக்கிறேன். ஓ அதுக்குதான் நியூஸ் பேப்பர் வாங்க சொன்னியா நீ? ஆமா. பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் எவ்வளவு ஒட்டி இருக்கா தெரியுமா? என்கிட்ட வந்து கிண்டல் பண்ணி காமிக்கிறா. நான் அப்ப என்ன பண்றது? அதான் நல்லா இருக்குடி. ஏதோ படிக்கிற பிள்ளை ஆசையா படிச்சு அறிவை வளர்த்துக்கணும்னு நியூஸ் பேப்பர் வாங்க சொல்றான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீ எதுக்கு வாங்க சொல்லியிருக்கேன்னு. இப்பவே அந்த பையன்கிட்ட சொல்லி நியூஸ் பேப்பர் வர்றதை கட் பண்றேன். வேணாம்மா. ஏன் வாய் மூடிட்டு? அம்மா 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 அம்மா. ஹலோ. அம்மா சொல்லுங்க. ஏய் நீ வரும்போது நியூஸ் பேப்பர் வாங்கி வந்துடுடி. நியூஸ் பேப்பரா? சரி வாங்கி பாரு. இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா, பழச வாங்கி வந்துட போற. சரிம்மா. சரி. ஹலோமா. என்னடி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டியா? நியூஸ் பேப்பரா? அம்மா இப்பதானம்மா ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் எப்படிமா வாங்க முடியும்? சரி மறக்காம வாங்கிடு. என்ன இங்க பாரு, அதுவும் இன்னைக்கு நியூஸ் பேப்பரா பார்த்து வாங்கு. சரிம்மா வைங்க. சரிடி. அண்ணா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இருக்கா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரா? எல்லாமே தீந்துச்சுமா. தீந்துருச்சா? அங்க பாருங்க, அந்த 4வது கடையில இருக்கான்னு கேட்டு பாருங்க. சரிண்ணா. எங்க இவ இன்னும் அழகானா?
வந்துட்டியா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டியா வாங்கிட்டேம்மா. இன்னைக்குள்ளது தானே இன்னைக்குள்ளதுதான். சரி ஆமா, நீ நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டே, இன்னைக்கு என்ன உனக்கு ஸ்பெஷல்? அதுவும் இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் தான் வேணும்னு கேக்குற? அது ஒண்ணும் இல்லடி, நாளைக்கு நாங்க சித்தப்பா பெரியப்பா சித்தி எல்லாரும் சேர்ந்து டூர் போறோம், அதுக்குதான். ஓ, பஸ்ல இருந்து படிக்கிறதுக்கா? படிக்கிறதுக்கா? நாளைக்கு டூர் போறப்ப சாப்பிட்றதுக்கு புளியோதரை கட்டி எடுத்துட்டு போனோம், அதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். புளியோதரை கட்டுறதுக்கா? அதுக்கு ஏமா இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் வாங்கி கேட்ட? ஆமாண்டி, அதுதான் புது நியூஸ் பேப்பர், ஸ்ட்ராங்கா இருக்கும். பழையதை வாங்கிட்டு வந்து கட்டும்போது கிழிஞ்சிருச்சுன்னா புளியோதரை எல்லாம் வீணாயிடாதா, அதனாலதான். சரி சரி, நீ வழிய விடு, நான் போய் புளியோதரை கிண்டணும்.